ஒவ்வொரு அசைவையும் கவனித்து பார்க்கணும். அவங்கள்ட்ட இந்த படம் புரியும். சாதாரண சராசரி மக்களுக்கு இந்த படம் புரியாது. பிரபாஸ் கேரக்டர் கொஞ்சம் வந்தாலும் நச்சுன்னு பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க. இந்த தலைமுறைக்கு வேணும். இந்த படமெல்லாம் தேரில் வந்து பார்க்கணும். அந்தானத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின கண்ணப்பனார் தான். சரிங்களா, ஒரு அன்பால் எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாம் என்ற ஒரு கருத்தை, ஒரு மெசேஜ் அந்த படத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தெய்வ பக்தி இல்லாதவங்க கூட நீ தெய்வ பக்தியோட வணங்குவாங்க சிவன். அந்த அளவுக்கு உருத்தா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இந்த கண் எதுக்கு இருக்குன்றதை நாங்கள் இன்றைக்கி உணர்ந்துட்டோம். அந்த சிவனுடைய பக்தியில் அழுதுட்டோம் நாங்களேவும். அக்ஷய்குமார் வந்து சிவனா பரவாயில்ல, ஆனால் சிவனா அந்த ஆக்டிங்கில் பார்க்க முடியல. ஆனால் பிரபாஸ் கேரக்டர் செம்மையாக இருக்கும். இல்லை, இது கொஞ்சம் இன்டர்வியூலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க. ஹிந்தி பேஸ்டு ஒரு ஆக்டர் தான், நல்லா இருக்குது. அது மொழி வித்தியாசம் பார்க்காம பார்க்கலாம். 100 மார்க். 100 மார்க் இந்த தலைமுறைக்கு வேணும். இப்படி படம் வேணுமா? படம் தரமாக இருக்குது. படம் எப்படி படம் பார்க்க நல்ல ஒரு இந்து இதை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. சிவனை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. பழைய இதுதான் பெரிய புராணத்தோட இதுதான். சின்ன பண்ண கண்ணப்பனான வரலாறை பற்றி அழகாக எடுத்துருக்காங்க. நிறைய கிளைமேக்ஸ் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் இயற்கை. கிராஃபிக்ஸ் வந்து தெரியல. படம் வந்து தரமாக எடுத்துருக்காங்க. தமிழ் படத்தில் இந்த படமெல்லாம் தேரில் வந்து பார்க்கணும். இந்த படம் மிக சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த படம் வந்து கண்ணீர் வர வரைக்கும் கடைசியில் கண்ணீர் வந்து சாரசரியாக வருது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க. ஆமாம், உண்மையான கதை தான். எல்லாம் தத்ரூபமாக இருக்குது. அந்த ஒரு அதாவது சாமியை கல்லுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வந்து அவரை வந்து உண்மையிலேயே கடவுள் தான் அப்படின்ற உணர வைக்கக்கூடிய ஒரு படம். மிக அற்புதமான படம். 100 தடவை பார்க்கலாம். 100 தடவை பார்க்கலாம். படம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப லாகாக இருக்கிற இல்லை, அப்போலாம் கிடையாது. கதையை வந்து ஆழ்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு அசைவையும் கவனித்து பார்க்கணும். அவங்கள்ட்ட இந்த படம் புரியும். சாதாரண சராசரி மக்களுக்கு இந்த படம் புரியாது. படம் சூப்பராக இருக்குண்ணே. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் தெய்வத்தை அப்படியே முன்னெடுத்து கொண்டு வந்து ஒரு பக்தியை எப்படினாலும் நிலைப்படுத்தலாம், கடவுளுக்கு வந்து எப்படினாலும் தொண்டாட்டலாம்ன்றதை நல்லா ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. சைவம் அசைவத்தையும் அது எது வேணாலும் படைக்கலாம். தெய்வத்துக்கு உண்மையான அன்பை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு படம். தெய்வ பக்தி இல்லாதவங்க கூட நீ தெய்வ பக்தியோட வணங்குவாங்க சிவன். அந்தளவுக்கு உருத்தா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. பிரபாஸ் சாருக்கு எப்பயுமே சொல்ல தேவையில்லை. சின்ன ரோலாக இருந்தாலும் மேலே பண்ணிட்டு போயிருக்காப்புல. இவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓயாமல் பார்க்கலாம். அதுதான் கடைசி 10 நிமிஷம் மிரட்டி விட்டாப்புல. அது செம்மையாக இருக்குண்ணே. நல்லா இருக்கு. அன்பு வந்து இப்படி தான் காட்டுன்றோம் இல்லை, சிவனுக்கு நம்ம உண்மையான அன்பை எப்படினாலும் காட்டலாம். அதுக்கு வந்து கண்ணப்பர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. உலகத்திலே முதல்ல கண்தானத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின கண்ணப்பனார் தான். சரிங்களா, அப்படின்னு இல்லை, சிவனோட பிள்ளை என்பது கண்ணப்பனார் மிக பெருமைப்படலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆமாம், சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் கதை வந்து இன்னும் விரிவாக சொல்லியிருக்கலாம். அவர் கதை வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இது வந்து சினிமா பாணியில் இந்த காலகட்டத்துக்கு தக்கன எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான கதை வந்து இன்னமும் பிரம்மாண்டமாக எடுத்தால் நல்லபடியாக ஓடும். பார்ப்பாங்க பிரதர். ஏன்னா இப்போ வரலாறு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுனால இது நமக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் பார்க்குற பசங்களுக்கு ஓகே. ஆனால் உண்மையான வரலாறு கண்ணப்பனார் எடுக்கணும்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்லபடியாக எடுத்தால் நல்லாயிருக்கும். பிரபாஸ் தான் இருக்கலே மாட்டிருக்காப்புல. ஒரு சின்ன சீனில் வந்தாலும் சூப்பராக மாட்டிருக்காப்புல. உலகத்தில் முதல்ல கண்தானம் செஞ்சவே கண்ணப்ப நாயனார் தான். அந்த ஏற்கனவே கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போயிருக்கிறோம். கண்ணப்ப நாயோட வரலாறு ஓரளவு கேட்டிருக்கிறோம். ஆனால் முழு டீட்டெயில் தெரியாது. அர்ஜுனர் தான் வந்து கண்ணப்பரா பிறந்திருக்காருன்றது இந்த படத்தை பார்த்துக்கவே தெரிஞ்சிச்சு. உண்மையில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி எல்லாருமே ஆன்மீகத்துட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்தானம் செஞ்சது, இறைவன் மேலே எவ்வளோ உண்மையான பக்தி, எவ்வளோ அன்பை செலுத்துறது, இந்த மாதிரி படம் நிறையா வரணும். மக்கள் வந்து கொஞ்சம் இந்த இழிவான இதுலேருந்து திரும்பி வரணும். நம்ம இதுக்கு வரணும். எல்லோரும் திருப்பி நல்ல பாதைக்கு போகணும். இதே மாதிரி படம் நிறையா வரணும். இந்த படம் வந்து நம்ம விஜய் டிவியில் மகாபாரத் எடுத்த குரூப் தான் எடுத்து நினைக்கிறேன். சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே யாரும் எடுக்க முடியாது. படம் எடுக்க முடியாது. ரொம்ப ஒரு 4-5 நாங்களே அழுதுட்டோம். இந்த கண் எதுக்கு இருக்குன்றதை நாங்கள் இன்றைக்கி உணர்ந்துட்டோம். அந்த சிவனுடைய பக்தியில் அழுதுட்டோம் நாங்களேவும். இன்றைக்கி கண்ணப்பனாயோட புண்ணியம் எங்களுக்கும் கிடச்சிருக்குது. யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. உண்மையிலே இந்த படத்தினுடைய கருத்து வந்து கோயிலில் வந்து அகம விதிப்படி வந்து ஓதுவாங்க, செய்வாங்க. ஆனால் அந்த கண்ணப்பனுடைய வந்து பேடவர் குலத்தில் பிறந்தனால அவருடைய வந்து அந்த பக்தி இது வந்து அவருடைய எப்படி வேணாலும் இருக்கலாம். அகம விதிப்படி தான் இருக்குன்னு கிடையாது. ஒரு அன்பால் எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாம் என்ற ஒரு கருத்தை, ஒரு மெசேஜ் அந்த படத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு அது அந்த காளகஸ்தி, அந்த திருப்பதி, அந்த வரலாற்றுப்படி இன்னும் தெளிவாக அந்த எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறேன். இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையே நல்லா இருக்குது. இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கடவுள் பூமி, இது ஆன்மீக பூமி. எல்லா பேருமே ஆன்மீகத்தோடு நல்லா பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது.